Assalamu alaikum friends, welcome to my channel Smart Homemaker Tamil. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான டீக்கு ஆப்டான ஒரு ஸ்நாக் பார்க்க போகிறோம். டீ போடுற டைமில் இது சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஹாஷ் ப்ரௌன்ஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 லார்ஜ் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பீல் பண்ணிவிட்டு நம்ம கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நான் 3 பொட்டேட்டோவே நல்லா பீல் பண்ணி கிரேட் பண்ணிட்டேன். கிரேட் பண்ண உடனே நம்ம ஒரு நல்ல ஒரு கோல்டான வாட்டரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைனா ஒரு கருத்த மாதிரி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு மிஸ் பண்ணாமல் பண்ணணும். இல்லைனா நம்ம ப்ரௌன்ஸ் சரியாக வராது. நல்லா கிரேட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சில்லுன்னு இருக்க தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு வச்சுருங்க. ஸோ இந்த ஸ்டார்ச் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு கிச்சன் டவல் அந்த மாதிரி கிச்சன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு நல்லா தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி ட்ரையாக எடுத்துக்கிட்டேன். நான் பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே நல்லா சீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதை நல்லா ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா, உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுடலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க பொட்டேட்டோக்கு இன்றைக்கி நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை விட ஜாஸ்தி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே பீல் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் சில் தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ஸோ இது கூட நான் ஒரே ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பைண்டிங்காக நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரும் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ ஒரு எக்கு போட்டிருக்கேன். அதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம என்ன ஹெர்ப்ஸு இல்லைனா பெப்பர் பவுடர் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரிகேனோ சேர்க்குறேன் நான். இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரிகேனோ ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரி மசாலா சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் இந்த பேன்கேக் பேனில் தான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம தோசை தவா இல்லைனா பேனில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம ஹாஷ் ப்ரௌன்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இதில் பண்ணுறேன். இது நான்ஸ்டிக்கு. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்கூப் அளவுக்கு நம்ம அந்த மிக்ஸ்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம நார்மல் தோசை தவா இல்லைனா பேன் இதில் வேணால் பண்ணலாம். நம்ம இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஸ்நாக் இது. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நான் நான்ஸ்டிக்கில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் நான்ஸ்டிக் இல்லாமல் அயன் கடாய் இல்லைனா பேன் அது மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும்.
இதை விட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவுட்டர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் அதை வந்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் குக் பண்ண விடலாம். நம்ம பொட்டேட்டோவில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தனால தான் இது வந்து நல்லா நம்மளுக்கு பைண்ட் ஆகி வந்திருக்கு. தண்ணி சரியாக நம்ம எடுக்கலை அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிரும். இது மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து ஃபுல்லாக நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வந்து திருப்பி போட்டு இதை வந்து குக் பண்ணிக்கலாம். நல்லா அவுட்டர் வந்து கிறிஸ்பியாகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பொட்டேட்டோ எதுவுமே பாயில் பண்ணல இல்லையா, ஸோ அதனால தான் நம்ம நல்லா வந்து ஃபைனாக கிரேட் பண்ணிக்கிறோம் இதை. அப்போ தான் நல்லா வேகும். ஸோ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய ஹாஷ் ப்ரவுன்ஸ் வந்து பொட்டேட்டோ ஸ்நாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைம்லேயே நான் வந்து உங்களுக்கு பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.